தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு, சுடுகாட்டுல தானே பிணத்தை எரிக்கணும், வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு. அண்ணன் ரகுபதி அவர்களே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கீங்க, மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமானே. இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க, சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீன்னு கேட்கிறேன். கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு. அடிப்படையில் கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம். இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும். எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும், எது கோர்ட்டுக்கு ஏறினீங்க? அதே மக்கள் கேட்பாங்கல்ல, இந்து மக்கள் கேட்பாங்க, தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்கிறார். அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் தகுதியே. எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சிறைத்துறை அமைச்சர், சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சிறைத்துறை அமைச்சர். இதை விட கொடுமையை பாருங்க ஐயா, தமிழகத்தில் இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேட்டா நம்மளே சொல்றாங்க.